பார்த்தோன்னே குளிக்கிறதுக்கு கிளம்பிடாதீங்க. இந்த அருவி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம தண்ணி முத குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்றதையும். எனக்கு மேலே ஏறி வந்ததுனால மூச்சு வாங்குது. ஹைவேஸ் டேமுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஹைவேஸில் அடுத்த ஒரு அருவி வந்து பார்க்குறோம். மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்து பாறைக்கு நடுவுலேருந்து இந்த நீர் ஊற்று வந்து இறங்குது. பாறைக்கு நடுவில் இந்த பைப் அப்படியே போகுது. அந்த தண்ணியும் அப்படியே அங்கே போயிட்டுருக்கு. குடிக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகமலைக்கு தான் போகிறோம். மேகமலையை நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம். இந்த மேகமெல்லாம் இருக்கக்கூடிய மலை தான் மேகமலை. போகக்கூடிய ரூட் இதுதான். நம்ம இப்போ தென்பழனியில் தான் இருக்கோம். தென்பழனிலேருந்து இப்போ நம்ம இந்த மேலே ஏறி மேகமலைக்கு போகிறோம். ஆனால் இந்த கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்றதை இந்த வீடியோவை ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் மேகமலைக்கு வரணும்னா வந்து என்ஜாய் பண்ணலாம். எப்பவுமே இந்த மேகமலையில் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேகமலைன்னு வந்திருக்கு. மேகமலையில் எத்தனை அருவிகள் இருக்குன்றதே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேகமலையோட பாதி நெருங்கிட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இது மழை காலத்தில் மட்டும்தான் இந்த வாட்டத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்கும். இங்கே பாருங்கள், நான் திருப்பி காமிக்கிறேன். இந்த பாறைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து வந்துகிட்டு இருக்கு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் மேகமலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. இது இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸில் எதுலேயுமே நம்ம வந்து குளிக்கலாம் முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, முக்கியமாக இந்த மேகமலையில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்துலேயுமே அட்டைப்பூச்சி நிறையா வந்து இருக்குது. அந்த அட்டைப்பூச்சிக்கிலேருந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் உங்களுடைய உடம்புகளை. நம்ம ஏற்கனவே மேகமலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் நம்ம நார்மல் டேஸில் வந்து போட்டிருந்தோம். இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல வேற எங்கேயுமே போக தேவையில்ல. ஊட்டி, கொடைக்கானல்லாம் போக தேவையில்ல. மேகமலைக்கு வந்தாலே போதும். அந்த அளவுக்கு கிளைமேட் வேற லெவலில் இருக்கும். மேகங்கள் சூழ்ந்து இருக்கும். இங்கிருந்து அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அடுத்த ஒரு அருவியை வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மட்டும்தான் இந்த அருவிகள்லாம் வந்து இருக்கும். இந்த அருவி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மேலேயே தான் இருக்குது. இங்கே நம்ம வந்து உள்ளெல்லாம் போக முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கான பிளேஸ் கிடையாது. நம்ம இங்கேருந்து பார்த்து ரசிக்கலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வரக்கூடிய தண்ணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே ஒலிகைகள் கலந்த தண்ணியாக தான் வரும். நம்ம வந்து தண்ணி தேவைப்பட்டால் இங்கே கூட பாட்டிலில் கூட பிடிச்சி குடிக்கலாம். நம்ம அடுத்த அருவியில் நம்ம வந்து போகக்கூடிய அருவியில் நான் குடிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு சர்ச் டவர் ஒன்று இருக்குது. அந்த டவருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அருவி வந்து இருக்குது. இந்த அருவி வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது மேகமலைக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து பக்கத்தில் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அருவியை பார்த்தோன்னே குளிக்கிறதுக்கு கிளம்பிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அருவியில் வரக்கூடிய தண்ணிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டைப்பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த பிளேஸ்க்கு வரும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து அட்டைப்பூச்சி வந்து கடிக்கிறது தெரியாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து உறிஞ்சிட்டு தான் கண்டிப்பாக விடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேகமலைக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேகமலையோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். 8 மாதம் இந்த கிளைமேட்டு தான். 4 மாதம் மட்டும்தான் வெயில். அந்த 4 மாதத்தில் வெயில்னாலும் வெயில் தெரியாது, நார்மலான வெயிலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த 8 மாதத்தை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேகமலை வேறு லெவலாக இருக்குங்க. மேகமலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அருவி தான் இது. இந்த அருவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ இந்த அருவியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் குளிக்கலாம் முடியாது. நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம், முடிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை தான் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நான் குடிச்சும் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி முத குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்றதையும். முதல்ல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள்.
நேச்சுரல் வாட்டர் இது எல்லாமே. மழை தண்ணி தான் இந்த தண்ணி. இந்த மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேர்கள், நிறைய மூலிகை மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுக்கு நடுவில் அந்த தண்ணி வந்து வர்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வியாதிகள்லாம் வந்து தீர்ந்துடும். நம்ம குடிப்போம். நம்ம அதிகமாக தண்ணி குடித்தோம்னா இங்கேருந்து நம்ம வந்து வண்டியெலாம் ஓட்ட முடியாது, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. தண்ணியை பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக தான் வருது. நம்ம அடுத்த அருவி வந்து பார்க்கலாம். மேகமலைக்கும் ஹைவேஸுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவி வந்து இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கிளியராக வருது. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. மேகங்கள் அப்படியே இந்த ஃபுல்லாக அப்படியே இந்த மலையை வந்து சூழ்ந்துருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயிலே கிடையாது, சுத்தமாக வெயிலே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 2 மணி ஆகுது. இந்த 2 மணிக்கு இங்கே வெயிலே இல்லை. கிளைமேட்டு வேறு லெவலு, கூலிங்காகவும் இருக்குது நல்லா. இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு அருவி ஒன்று தெரியுது. அந்த அருவியை நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது அதையும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேகமலைக்கும் ஹைவேஸுக்கு நடுவில், ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவி வந்து இருக்குது. எனக்கு மேலே ஏறி வந்ததுனால மூச்சு வாங்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இங்கே மேலே பார்க்குறதுக்கும் அப்படியே கீழே பார்க்குறதுக்கும் பாருங்கள், இது ஒரு எவ்வளோ பெரிய அருவியாக வந்து கீழே தண்ணி ஓடுது. இந்த அருவி கீழேருந்து இன்னும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பைப்பில் எப்படி தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா? இங்கேருந்து தான் தண்ணி பைப்பை கொண்டு போயிட்டு குடிநீருக்காக கொண்டு போகிறாங்க. மேகமலையிலிருந்து ஹைவேஸ் போகக்கூடிய வழியில் ஒரு அருவி இருக்குது. இங்கே பாலத்துக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஊட்டியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை அப்படியே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும். ஊட்டியோட டபுள் மடங்கு கூலிங்காகவும் இருக்கும். இது எல்லா வீடியோக்கள்லையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம மேகமலைக்கும் ஹைவேஸுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அருவி தான் இது. போட்டு தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது கீழே வேறு சைடுக்கு போயிட்டுருக்கு. அப்படியே வீடுகள்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது. அந்த வீடுகள் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் வந்து குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு பேக் சைடில் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், மேகங்கள் தான். என்னால் நான் வந்து வந்ததுலேருந்து ஹெல்மெட்டையும் கழட்டலை, ரெயின் கோட்டையும் வந்து கழட்டலை. கீழேருந்து நான் ஏறும்போது வெறும் ஷர்ட்டோடு ஏறினேன். ஆனால் மேலே வரும்போது எனக்கு ரெயின் கோட்டு போட்டால் தான் என்னால் இந்த கிளைமேட்டை வந்து கரெக்டாக நின்று பேச முடியுது. இல்லைனா வந்து கூலிங்காக இருக்குது, பேச முடியல. அந்தளவுக்கு கையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு விரைச்சிருக்குன்றதையும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஹைவேஸ் டேமுக்கு வந்துட்டோம். பாருங்கள், டேம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பச்சை பசேன்னு பசுமையாக இருக்குது. ஆனால் டேமுக்கு உள்ளே தான் அலோடு கிடையாது, வெளியிலேருந்து பார்த்து ரசிச்சுக்கலாம். அந்த டேமுக்கு மேலே மேகங்கள் சூழ்ந்து அப்படியே உள்ளே போயிட்டுருக்கு. அதில் வந்து தண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு உள்ளே இந்த மழை பெஞ்சு தண்ணிகள்லாம் வந்து போகும். அதையும் நான் காமிக்கிறேன். டேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா இது வழியாக திறந்து விடுவாங்க, தண்ணி வந்து கீழே இறங்கி போகும். அது பார்த்திங்க கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு சைடில் தண்ணி. நான் ஹைவேஸ் டேம் வந்து கீழேருந்து காமிச்சிருந்தேன். இதான் மேல் பகுதி. இந்த டேமுக்கு வந்து பைப்பு மூலிமா தண்ணியை கொண்டு வந்து இந்த டேமில் இறக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறோம் பார்த்திங்களா, இந்த அருவிகள்லேருந்து வரக்கூடிய தண்ணீரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமில் வந்து கலக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்கள். அந்த தண்ணி ஊற்றுறது தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இந்த டேமுக்குள்ளே வந்து தண்ணி வந்து இறங்கிட்டு இருக்கு. அப்படியே மேலே எடுத்தோம்னா மேகங்கள் அப்படியே சூழ்ந்துருக்கு. இந்த டேமுக்கு மேலே ஃபுல்லுமா மேகங்கள் தான். ஸோ நம்ம ஹைவேஸில் அடுத்த ஒரு அருவி வந்து பார்க்குறோம்.
இங்கே தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் இறங்கிலாம் நின்றுலாம் பார்க்காதீங்க. மகாராஜா மெட்டுக்கு போகக்கூடிய வழியில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு அருவி ஒன்று வந்துகிட்டு இருக்குது. அதையும் நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இந்த அருவியும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து மகாராஜா மெட்டில் லாஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு தான் மேலே போகிறோம். இங்கே நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரங்கலா டேமு. ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அலௌடு கிடையாது. நம்ம இங்கேருந்து வந்து ஒரு வியூ மாதிரி வந்து பார்த்துக்கலாம். இது கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலோட் பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த வியூ வந்து நல்ல சூப்பரான ஒரு பிளேஸாகவும் இருக்கும். நம்ம வந்து மகாராஜா மெட்டில் லாஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே மகாராஜா மெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹரிகிருஷ்ணா பஸ் 30 வருஷமாக இந்த பஸ் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 5 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் வந்து இயங்கலன்னு இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கவலையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸை வந்து கூடிய விரைவில் வந்து சரி பண்ணி இந்த ரூட்டில் வந்து ஓட்டினாங்கன்னா இங்கே மக்கள் வந்து போக்குவரத்துக்கு வரக்கூடிய பொருளாதாரம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து காய்கறிகள் மற்ற மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்கிறதுக்கு அந்த பஸ்ஸு ஒன்று தான் வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. அந்த பஸ்ஸை வந்து திரும்பவும் வந்து ரெடி பண்ணி இவங்க வந்து இயக்குனாங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மகாராஜா மெட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா நான் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த பஸ்ஸோட ஓனர் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை சீக்கிரமாக ரெடி பண்ணி இந்த பஸ்ஸை வந்து இயக்குங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இரங்கலாருக்கு வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு 5 மாதமாக இந்த ஹரிகிருஷ்ணா பஸ்ஸு இயங்காதனால இங்கே இருக்கக்கூடிய மகாராஜா மெட்டில் இருக்க இரங்கலாறு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து நடந்து போய் தான் இவங்க வந்து அந்த பஸ்ஸை வந்து பிடிக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் வந்து இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற மக்களே அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஊர் மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த வீடியோ மூலிமா சால்வ் ஆகணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். இங்கே வந்து ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock வந்துட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees என்ட்ரி டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு போகணும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்குள்ளே நீங்கள் வந்து செக் போஸ்ட் வந்துட்டிங்கன்னா மேலே வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு அலோடு இருக்குது. 3 மணிக்கு மேலே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அலோடு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 3 to 4க்குள்ளே 3 மணிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா 4 மணிக்குள்ளே கீழே வந்து இறங்குற மாதிரி வந்து செக் போஸ்ட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கி தான் ஆகணும். மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் பள்ளத்தாக்க வந்து நம்ம வந்து பார்க்குறோம். எவ்வளோ பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மேகங்கள் அப்படியே வந்து சூழ்ந்துருக்கு. அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம இங்கேருந்து வந்து காமிக்கிறேன். பேக் சைடில் வந்து பாருங்கள் அப்படியே மழை பெய்யுறது தெரியுதுங்களா? அப்படி இந்த மேகத்துலேருந்து கீழே வந்து கருப்பாக இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா மழை துளிகள். அது ஜூம் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து மழை இறங்கிட்டு இருக்குன்றதையும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து மேகமலையில் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு வியூ பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேகமலையில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து மகாராஜா மெட்டில் வட்டப்பாறையில் வந்து இங்கே நீர் ரூட் வந்து இருக்குது. அந்த நீர் ரூட்டையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாறைக்கு நடுவில் நீர் ஊற்று. அந்த நீர் ஊற்றையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். இப்போ நான் வந்து கீழே வந்து இரங்கலா டேமை வந்து காமிச்சிருப்பேன். அந்த டேமை வந்து தான் நம்ம வந்து மேலேருந்து பார்க்குறோம். அதோட வியூ பாயிண்ட் இது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லாஸ்ட்டு வட்டப்பாறையில் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முல்லை பெரியார் டேமும் வந்து பார்க்கலாம். அதையும் போய் பக்கத்தில் காமிக்கிறேன்.
ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வட்டப்பாறையில் இருக்கக்கூடிய நீர் ஊற்றுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாறைக்கு நடுவுலேருந்து இந்த நீர் ஊற்று வந்து இறங்குது. இங்கே மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 மரங்கள் தான் இருக்குது. அந்த ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அந்த பள்ளத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கு. இது நடு பாறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நான் வந்து கிட்ட போய் காமிக்கிறேன் எங்கேருந்து வருதுன்றதையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து போட்டிருக்காங்க. இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா குடிநீருக்காக போயிட்டுருக்கு. அந்த சின்ன பைப் வழியாக போகுது. இங்கே வரும் பாருங்கள், இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படியே இந்த பிளேஸு. இங்கேருந்து தாங்க இந்த ஊற்றே வந்து ஆரம்பிக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். தண்ணி கண்ணாடி மாதிரி உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியுது. உள்ளே என்னென்ன செடிகள் இருக்குன்றதையும் நான் இன்னும் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படியே தண்ணி. இது வந்து குடிநீருக்காக போயிட்டுருக்கு. இது எவ்வளோ பெரிய ஊற்றுன்றதையும் பாருங்கள். பாறைக்கு நடுவில் கடவுளோடைய படைப்பை பாருங்கள். எங்கேருந்து இந்த தண்ணி வந்து கிளம்பி வருதுன்னே தெரியாது, ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கு. மேலே மலைகளும் கிடையாது, எதுவும் கிடையாது. இங்கேருந்து தண்ணி ஊற்றாகி கீழே அப்படியே இது வழியாக போயிட்டுருக்கு. எனக்கு இந்த ஊற்றை பார்த்தாலும் தண்ணி குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அங்கே வந்து என்னால் தண்ணி வந்து குடிக்க முடியாது. இங்கே பைப் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஊற்றுலேருந்து போகிற பைப்பு தான் இது. இந்த பாருங்கள் போயிட்டுருக்கா, அந்த பைப்பு அப்படியே போகுது. அந்த தண்ணியும் அப்படியே அங்கே போயிட்டுருக்கு. இங்கே வந்துடுச்சு. இந்த பைப்பில் வந்து நம்ம தண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஜாயின் போட்டிருக்காங்க. பாருங்கள் பைப்பில் தண்ணி வருதா, குடிக்கலாமா? தண்ணி உண்மையிலே அற்புதமாக இருக்குங்க. எனக்கு இன்றைக்கி கூட யாரும் வராதனால முடிஞ்ச அளவுக்கு தான் நானே கேமரா பிடிச்சி தண்ணி குடித்தேன். தண்ணி வேணும்னா நீங்கள் கூட இதுமாரி குடிச்சிட்டு இந்த பைப்பை திரும்பவும் மூடி வச்சுருங்க. நான் மூடி வைக்க போகிறேன், என்னால் கேமரா பிடிக்க முடியல. இப்போ நம்ம வந்து தண்ணி குடித்தாச்சு. கிளைமேட் அப்படியே ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறி மாறி அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியூவு. மகாராஜா மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடாக இருக்காங்க. இந்த மகாராஜா மெட்டில் என்னென்ன பிளேஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்றதையும் அண்ணா கூட்டிகிட்டு போய் காமிச்சிருவாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. நீங்கள் வரும்போது அண்ணனை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கைடுனா பெரிய அமௌண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க, கேட்பாங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அண்ணன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன அமௌண்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிடுவாப்பில். முடிஞ்ச அளவுக்கு இந்த மகாராஜா மெட்டில் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுகாதாரமாக இருக்கணுன்றதுக்காக குப்பை போட்டாலும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இவர் தான் வந்து பராமரிச்சுட்டு இருக்காரு. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு அண்ணன் நடந்துகிட்டு இருக்காரு. இப்போ அந்த மேகத்துக்கு கீழே 2 ஆறு மாதிரி போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு டேமு. நம்ம கேரளா பார்டரில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கோம். குமளியிலேருந்து நம்ம வந்து போனோம்னா அந்த முல்லை பெரியாறு டேமுக்கு போய் சேர்ந்துடலாம். நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. அப்படியே நம்ம வந்து பார்டரில், கேரளாவுடைய பார்டரில் தான் நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் அந்த மலைகளுக்கு மேலே அப்படியே மேகங்கள் வந்து உரசிக்கிட்டு போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்கா பாருங்கள் வியூவு. இந்த வியூவெலாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து ரசித்தா தான் நல்லாயிருக்கும். அப்படியே பாருங்கள், அப்படியே கார் மேகம், கருப்பு மேகம், வெள்ளை மேகங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதிகமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் தரமாக வரப்போகுது. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பா.